படம் வந்து ஆஸ் அ ஹோல் இங்கே பாலா எல்லாமே மறந்துடுங்க. ஆஸ் அ ஹோல் படம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு காட்டு கத்தலா அல்லது சும்மா அருவா எடுத்து வெட்டிட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்குது. வாரிசு படம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சொல்லலாம், பேட்டர்ன் அந்த மாதிரி சொல்லலாம். அண்டு மெய்யழகன் படம் மாதிரி கொஞ்சம் ஃபீலிங் வந்து கனெக்ட் ஆச்சு. உறவுகளுக்கு, மனித உறவுகளுக்கு இடையிலான அந்த பாலம், அந்த ஃபீலிங்ஸு. அண்ட் பர்சனலாக வந்து பாலா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இப்போ பாலா வந்து எல்லாருக்குமே ஒரு பையன் மாதிரி, இப்போ தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு பையன் மாதிரி இல்லையா. ஸோ இப்போ என் பையன் பாலா நடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி நான் நினச்சி பார்த்தேன்னா, இதை விட இன்னும் மீட்டியான ரோல்ஸ் கொடுக்கறதுக்கு டைரக்டர்ஸ் முன் வரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து பருத்தி வீரன் மாதிரி, ராம் மாதிரி, அண்டு 16 வயது நிலை மாதிரி, அதில் கமல் எப்படி, அந்த மாதிரி அவருக்குள்ளே இருக்கிற அந்த திறமைகள் எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஏன்னா இதில் வந்து ரியல் லைஃப் பாலாவே தான் அங்கேயும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவர் முயற்சி எடுத்து நடிக்கிற மாதிரி இல்லை, அவர் அப்படியே காட்டியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு வந்து பர்சனலாக மனசில் ஒரு குறையாக இருக்குது. அண்ட் ஹீரோயின் வந்து சூப்பராக இருக்காங்க. அவங்க நிறைய பேர் ரிஜெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ரிஜெக்ஷன் பண்ணது அவங்களுக்கு தான் அது வந்து ஒரு மைனஸ். ஏன்னா இதில் வந்து அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய திறமை வந்து ஃபுல்லுமே வெளிப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன் நான். அது பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க சும்மா அப்படியே வந்துட்டு பொம்மை மாதிரி போகிற மாதிரி இருக்குது. இவர் வசந்த பவன் ஹீரோவில் அவர் நடிச்சது பார்த்தா அவர் நல்லா அந்த இந்திரா அவர் நல்லா நடிச்சிருக்கார். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா பேருக்கு வந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து நல்லா நமக்கு அந்த கேரக்டரோட ஒன்றி போகுது. இவங்க அந்த வயசான பேர் வந்து சூப்பராக இருக்குது. அந்த தாலி கட்டுற இமோஷன் சீன்லாம் தாலி சீனுன்னு வச்சா மாதிரி இல்லாமல் கதைக்கு வந்து செட் ஆகுது. சும்மா தாலி சீனுன்னு வைப்பாங்க இல்லையா தமிழ்நாட்டில், அந்த மாதிரி இல்லாமல் கதைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இமோஷ்னல் சீன்ஸுமே மெலோ ட்ராமாவாக இருக்குது. ஓவர் ஆக்டிங்காக இல்லாமல் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. லாஸ்ட்டில் வந்து அந்த கிளைமேக்ஸ் அப்போ அவரை அப்படியே விட்டுட்டாங்க, அம்போன்னு விட்டுட்டாங்க. அது நான் எதிர்பார்த்தேன். பட் அது வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை. பட் அது வந்து டைரக்டருடைய உரிமை. அண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து பெரிய பலம் இதுக்கு. அவருக்கு பாலா சாருக்கு பார்த்தீங்கன்னா இதில் நல்லா ஃபேஸ் நல்லா தெரியுது. நல்லா மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடி இந்த காமெடி சீன்ஸில் எல்லாத்துலேயுமே டக்குன்னு என்னம்மா மின்னல்னு ஒன்று பொண்ணு அந்த மாதிரி அவர் எப்போ வர்றாரு எப்போ போகிறாருன்னே தெரியாது. சும்மா அப்படி வந்துட்டு போகிற மாதிரி தான் ஒரு சீன் கொடுப்பாங்க. இதில் படம் ஃபுல்லுமே நல்லா தாங்கியிருக்காரு. இவங்களுக்கு சின்னதுக்கு வந்து இவங்களே சின்ன பையன் வேஷம் போடாமல் பாலாஜி அண்டு அர்ச்சனாக்கு வேறு பேரை நடிக்க வச்சது நல்லா இருக்குது. அவங்க ஃபேஸுமே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பொருந்தி போகுது. டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வந்து ஒரு 2 ஷோ போட்டிருக்கேன், பையனுக்கு ஒரு ஷோ போட்டிருக்கேன். எல்லாருமே ஒரு 2 ஷோ 3 ஷோ நீங்கள் புக் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக நம்ம வந்து எங்கேயுமே போய் யாருக்கும் ஒரு சேவையெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு டைமும் இல்லை, நமக்கு அதுக்குரிய ப்ராக்டிஸும் இல்லை. பண்ணும்போது அவர் வந்து நல்லா வளர்ந்து வருவார். அவர் வளர்ந்து வரும்போது அதனால நிறைய குடும்பங்கள் வந்து வாழ்க்கை பெறும். அதனால் எல்லாருமே இந்த படத்தை வந்து ஆதரிக்கணும் அப்படின்ட்டு. நெகட்டிவ் அது நெகட்டிவ்னா அந்த மாதிரி தான். விஜயகாந்த் சாருக்கு எப்படி சொன்னாங்கன்னா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அவர் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கார். தையல் மிஷின்லாம் கொடுத்துட்ருப்பார். அதாவது அரசியலுக்குலாம் வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு இருந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவர் மண்டையை போட்ட பிறகு என்னன்னா ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மனிதனுடைய இயல்பு. ஓகேங்களா. அவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜயகாந்த் சாருக்கு. அவரை வந்து ஒரு நல்ல மனுஷனுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுத்தோன்ற இது இருக்கும். உயிர் போயிட்ட பிறகு ஐயோ நல்ல மனுஷன், அதில் பிரயோஜனமே இல்லை. நான் வந்து 2016 வந்து விஜயகாந்த் சாருக்கு தான் போட்டேன். அவருடைய கடைசி இதில் வந்து அவருக்கு தான் போட்டேன். பட் பேட் லக் அவர் வந்து வரல சொல்கிறேன். அது மாதிரி விஜயகாந்த் சாருக்கு எப்படி ஒழிச்சு கட்டினாங்களோ அந்த மாதிரி சொல்கிறவங்க வந்து நான் சொல்லுவாங்க. சரிங்களா. அது நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம பார்க்க வேண்டியதான். நான் இது ஃபேமிலியாக நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்க மாட்டேங்குது. அது மாதிரி இல்லாமல் நல்லா இருக்குது. இது நல்ல படம். பட் வந்து டைரக்டர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இது பண்ணலாம். நான் புக் மை ஷோவில் போய் சர்ச் போட்டால் அபவுட் டு ரிலீஸ் அப்படின்றத படம் ரெடியாக இருக்குது. ஆனால் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஃபண்ட் இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்களே புக் மை ஷோவில் போட்டு பார்க்கலாம். ஒரு 120 படம் கிட்ட ரெடியாக இருக்குது. பட் ரிலீஸ் ஆக முடியாமல் இருக்குது. ஸோ அப்போ வந்து ப்ரொடியூசர் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்குரிய இதுதான் இல்லாமல் இருக்குது. அதே நல்ல புது டைரக்டர்லேயே கூட நல்ல டைரக்டர் இருக்காங்க. இந்த ஆடு ஜீவிதம் வந்தது, அந்த மாதிரி ஒரு ரோல்ஸ்லாம் பாலாக்கு கிடைக்கணும். தேங்க்யூ சார். எக்ஸலண்ட் மூவி. ஸோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக வேணும். ஈவன்
என்னோட காலேஜில் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் வேர் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க லவ்ங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் தட் நினச்சிட்றான், பேண்ட் ஷர்ட் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க பசங்க. ஸோ அப்படி கிடையாது. ஸோ லவ்ங்கிறது வந்து ஒரு பெரிய பாண்டிங்கிறத இந்த படம் நல்லா காட்டியிருக்கு. ஸோ அதை வந்து கம்பேரிசனாக காட்டினாங்க. ஸோ ஓல்டேஜ் லவ்வையும் இப்போ கரண்ட்டு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய லவ்வையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு சார், எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம என்ன திருத்திக்கணுங்கிறத காட்டிட்டாங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஆக்சுவலாக ஹீரோ அப்படின்னா நான் ரெகுலர் ஹீரோ மாதிரி கிடையாது. இவர் கேரக்டரை கரெக்டாக ப்ளே பண்ணக்கூடிய ஹீரோ. எக்ஸலண்ட்டாக இருந்தது, எக்ஸலண்ட்டாக இருந்த ஹீரோயிசம் மாதிரி 4 பேர் அடிக்க விடுறதோ 10 பேர் அடிக்க விடுறதோ தீக்குள்ளேருந்து குதிச்சு வர்றதோ, ஸோ அதெல்லாம் பண்ணலை. எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்துருக்க கேரக்டரை அழகாக ப்ளே பண்ணியிருக்காரு. இல்லை, இடையில அந்த ஹோம்ங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. பண்ணட்டுமே சார், நல்ல விஷயத்த சொல்கிறதுல தப்பு இல்லை இல்லைங்களா? தப்பு இல்லை இல்லைங்களா? செய்யாமல் சொல்கிறது தான் தப்பு, செஞ்சுட்டு சொல்கிறதுல தப்பு இல்லை இல்லைங்களா? சார் அஃப்கோர்ஸ் கரெக்டு சார். ஆக்சுவலாக வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே பர்ஃபெக்ட் ரோடு கிடைக்காது சார். கரெக்டாக நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணோன்னா 4 இடத்துல பள்ளம் இருக்கும் சார். அந்த பள்ளத்தை நம்ம ஏன் பார்க்கணும்? நம்ம டெஸ்டினேஷனை பார்த்து போயிட்டே இருப்போம் சார். பள்ளம் தானாக ஒதுங்கிடும். தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு படம். கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. அன்பு ரொம்ப பரிமாறி இருக்காங்க படத்தில். அன்பு ஒன்று தான் படத்தில் வந்து ரொம்பவே தெளிவாக காட்டியிருக்காங்க. யார் உதவின்னு கேட்டால் உடனே பண்ணிடணும். முடியுதோ முடியலையோ உடனே பண்ணிடணும். இல்லையா இல்லைன்னு சொல்லிடணும். அந்த கருத்தை வெளியில் ஒரு தரையில் எப்படியோ திரையில் அப்படியே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட அனைவரும் வந்து பார்க்கக்கூடிய படம். அனைவரும் பார்க்கலாம். அன்பு தான், அன்பு ஒன்று தான். அன்பா இருக்கணும். மனைவிட்டு ஒவ்வொரு நாளும் அன்பா இருக்கணும். அவ்வளவுதான். எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தெரியுது. திரையிலும் ஒன்னா தெரியுது, தரையிலும் ஒன்னா தெரியுது. ஒரே அன்பு தான். பாலா ரொம்ப கிரேட். இன்னும் வளரணும். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் லவ் பற்றி சொல்கிறாங்க. நிறையா லவ், அப்புறம் அவரோட எமோஷ்னலு, இதை பற்றி எல்லாம் நல்லா சொல்கிறாங்க. கேரக்டர்ஸியாக நல்லா நடிச்சிருந்தார் அவர். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். கேமரா அதெல்லாம் ஆங்கிள்லாம் அந்த அளவுக்கு இதாக இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கேமரா ஆங்கிள்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். கொஞ்சம் இதாக இருந்தேன். அடுத்த படம் நல்லா இருக்கும். படம்னால கொஞ்சம் இதாக இருக்குது. அடுத்த படம்லாம் ரொம்ப பண்ண நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.